Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மீராய் அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் லோடிங் ஆச்சு. ஏன்னா மீராய் இது நான் வந்துட்டு வாட் வி கால் ரேண்டமாக தாங்க பார்த்தேன். சரிங்களா, ரேண்டமாக பார்த்தேன். ஒரு தம்னிலே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி அட்வென்ச்சர் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ லைக் இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த டீசரில் வந்துட்டு இப்போதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் செப்டம்பர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இட்ஸ் அ தெலுங்கு ஃபிலிம் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம். நம்ம தேஜா சஜா தான் வந்துட்டு லீட் ரோல் பண்ணுறாரு. மஞ்சு மனோஜ், ரித்திகா நாயக், அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீயா நடிக்கிறாங்க. ஜெயராம் சார், ஜெகபதி பாபு, ஸோ பவன் சோப்ரா, தஞ்சாக்குல எல்லாம் நடிக்கிறாங்க. ஸோ பேசிக்காக இந்த படத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அவ்வளோதான். சரிங்களா, ஸோ மேபி ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லைங்க. சரிங்களா, ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு தமிழ் அண்ட் தெலுங்கு ட்ரெயிலர் சேர்த்து பார்க்க போகிறோம். செப்பரேட்டாக பார்க்க சேர்த்து பார்த்துட்டு போகிறோம். ஏன்னா வந்துட்டு தெலுங்கு ட்ரெயிலர் டீசருக்கு ரியாக்ட் பண்ணால் தமிழ் டீசர் ட்ரெயிலருக்கு ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தமிழுக்கு ரியாக்ட் பண்ணால் தெலுங்கு எங்க ப்ரோ, ஹிந்தி எங்க ப்ரோன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஒரே வந்துட்டு ஒரே வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரிஜினல் ட்ரெயிலர் விச் இஸ் தெலுங்கு ட்ரெயிலர் ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து நம்ம தமிழ் ட்ரெயிலர் டீசர் ரியாக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா, ஒன் ஷாட்டா. சரிங்களா, இப்போ வந்துட்டு நம்ம தெலுங்கு ஒரிஜினல் பார்த்துருமா, மீராய் தெலுங்கு டீசர். ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 go for 2 minutes 20 seconds தாங்க. జరగబోయేది మారణ హోమం. జయరామ్ సార్ ఇక్కడ సిత్తర్ మరి గారు ఓరా కలియుగంలో పుట్టిన ఏ శక్తి దీన్ని ఆపలేదు. ఇలాంటి రాయితోనే ప్రొఫెసర్ చిన్నప్పుడు నన్ను కొట్టింది. ఇట్స్ మై టర్న్. ఇది మహావీర్ రామ మీద చెయ్యబోయే సంతకం. స్పైడర్ ఈ ప్రమాదాన్ని దారే లేదా? జగపతి బాబు ఈసారి దారి దైవం కాదు, యుగాల వెనక అవతరించిన ఓ ఆయుధం చూపిస్తుంది. అదే మీరాయ్. சூப்பர் யோதா. இவனா யோதாவே కానీ నువ్వే சாரி இவரா? இந்த ஹனுமான் ஒரு படம் இருக்கும், அதுல நடிச்சு வருதான் லீட் ரோலா. సమాధానం కోసం బయట కాదు లోపల వెతుకు. 9 books, 100 questions. One stick. Big adventure. ஹனுமான் ஏன்னா மங்கிலாம் இருக்கு. கார்த்திக் மீராய். ஓகே கேஸ், நம்ம வந்துட்டு ஒரே தமிழ் ட்ரெயிலர் பார்த்துட்டு லாங்குவேஜ்க்காக அதுக்கப்புறம் நம்ம பேசுவோமா? ஓகே கேஸ், வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 go. நடக்கப் போவது மரண ஹோமம். அழிய போகிறது அசோகரின் படை. எனக்கு என்னமோ இது ராமாயணம், மகாபாரதம், கல்கி பிறந்த ரீமேக் மாதிரி தெரியுது. ரீமேக் கிடையாது, அந்த கான்செப்ட். அதை தடுக்க முடியாது. இந்த ஷார்ட் பார்த்து சிம்பு மாதிரி இருக்கு, எஸ்டிஆர் மாதிரி. ஒரு கல்லால தான் ப்ரொஃபசர் சின்ன வயசுல அடிச்சாங்க. Now it's my turn. யார் பாரு, இவரு தான் கல்கியோ? பூமி மேல போட போற கையெழுத்து.
ஷார்ட் நல்லா இருக்கு. ஆபத்தை தடுக்கிறதுக்கு வழியே இல்லை. இந்த முறை வழிய கடவுள் இல்ல, தர்மத்துக்காக போராடின தெய்வ ஆயுதம் காட்டப் போகுது. அதுதான் மிராய். நீ ஒரு போராளி, ஆனா உனக்கே உன்னை யாருன்னு தெரியாத போராளி. பதில நீ வெளியே தேடாத, உள்ள தேடு. 9 books, 100 questions. One stick. Big adventure. ஓகே கேஸ், மிராய் தெலுங்கு அண்ட் தமிழ் டீசர் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பேசலாம். செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு ட்ரெய்லர். டீசரு டீஸ் பண்ற விதம் எனக்கு என்ன டக்குன்னு மைண்டுக்கு வருதுன்னா, இந்த கல்கி, இந்த இன்கர்ஷனு, அந்த அதாவது என்ன சொல்றது, மித்தாலஜி, இந்தியன் மித்தாலஜி, அந்த ஸ்டாரி இருக்கும்ல, என்னது ராமாயணம், அதுக்கப்புறம் மகாபாரதம், அந்த கான்செப்ட் ஒன்று இருக்கும்ல, அதை கொண்டு வர மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ அப்படியே கல்கி அந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கு, அந்த வேர்ல்டுக்குள்ள போன மாதிரி இருக்கு. காப்பி கேட்டு சொல்ல அந்த கான்செப்ட் எடுத்து வந்திருக்காங்க. அந்த ஒரு ஹீரோ, ஒரு பேர் எனக்கு எக்ஸாக்டா நான் ஃபேஸ் படத்துக்கு தான் நான் வருது. அதுக்கு முன்னாடி விட்டு ஹனுமான் ஒரு படம் ஒரியா இருக்கும், ஹனுமான்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியல, சாரி கைஸ். அந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பட் லைக் ஹனுமான் சரிங்களா. ஸோ இதான் அப்போ 2024 வெளியாக வந்தது. ஓகே, இதுல வந்துட்டு சில சீன்ஸ் பார்த்தேன், சாரி கூட எனக்கு தெரியாது. லைக் நல்லா இருந்துச்சு அந்த சீன்ஸ் பார்க்குறப்போ, கொஞ்சம் மாசா அது ஒரு மாதிரி அழகா காமிச்சிருந்தாங்க. சாமிக்கு அந்த மாதிரி இல்லாம அழகா ப்ராப்பரான ஒரு கான்செப்ட்ல இந்த காலத்துக்கு தகுந்தப்பல எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் கல்கி AD 2-4 அந்த மாதிரி இருக்கும், அந்த படம் இருக்கும்ல, நம்ம பிரபாஸ் நடிப்பாரு, சூரியபுத்திரனா, அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் சில சிமிலாரிட்டி இருக்கு. என்னென்ன எடுத்துக்க, அந்த ஸ்டிக் இருக்கும்ல, அந்த ஸ்டிக்கு இவர்கிட்ட வந்தாதான் பவர் கிடைக்கும், அந்த மாதிரி அந்த ஸ்டிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே கல்கியில பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமா கிட்ட அந்த ஸ்டிக் இருக்கும். ஸோ அது போட்டிருக்கும், அது சூரியபுத்திரன், அவர் பேர் என்னது, அவர் பேர் நான் மறந்துடுச்சே, பிரபாஸ் ஒரு கேரக்டர் நடிப்பாரு, சாரிங்க, அது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது, சூரியபுத்திரன் சொல்றப்போ, சரிங்களா. ஸோ அவர் இருக்கும்ல, சூரியனோட பையன், ஒரு பேர் எக்ஸாக்டா ஞாபகம் மாட்டேங்குது, சாரி. ஸோ அவர் அந்த ஒரு கம்பை தொட்டாதான் அந்த கம்புக்கு பவர் வரும், அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அஸ்வத்தாமா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் நடக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி கிரேட். அதுக்கப்புறம் அந்த ஒரு AI யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீசர் கடைசியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் நடந்து வர மாதிரி, சைட்ல வந்து குரங்குங்க மங்கீஸ்லாம் உட்காந்துட்டு வணங்குற மாதிரி ஒன்று இருக்கு. அது AI மாதிரி எனக்கு தெரியுது, எக்ஸாக்டா தெரியல, பாக்குறது அந்த மாதிரி தான் தெரியுது, AI மாதிரி தெரியுது. பட் மங்கி வணங்குதுன்னு எடுத்துக்கிட்டா ஒருவேளை ஹனுமான் இருக்குமோ, மறுபடியும் அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்து வராங்களா, ஒருவேளை ஹனுமான் அந்த படம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் படம் ஹீரோ நடிச்சாரு, அதோட பார்ட் 2 சீக்வலோ, அப்படிதான் எனக்கு தெரியுது. நீங்க யாராச்சும் தெரிஞ்சா அந்த ஹனுமான் படம் பார்த்துட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு, எதுல அவைலபிளா இருக்கு OTT-ல, நீங்க வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி இருந்துச்சு, ஒரு இந்த மிராய் தான் வந்துட்டு அந்த படத்தோட சீக்குவலோ ப்ரீக்குவலா இருக்கா, அந்த வேர்ல்டு தானே அது, அதான் சொல்லுங்க. டீசர் இட்ஸ் ரியலி குவாலிட்டி அண்ட் லைக் எதுவுமே குறை சொல்ல முடியலைங்க. VFX-லாம் செம்மையா இருக்கு. அந்த சண்டை போடுற காட்சிகள், அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கவசத்துக்கு மேல ஸ்பைடர் நகர மாதிரி, எனக்கு டக்குன்னு வந்துட்டு ஸ்பைடர்மேன் இந்த என்னது அனிமேட் மூவி இருக்கும்ல, மைல்ஸ் மாரல்ஸோட, அதுதாங்க லிட்டரலி ஞாபகத்துக்கு வந்துச்சு. நல்லா இருந்துச்சு, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சண்டை போடுற விதம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்னோ பகுதியில வந்துட்டு அந்த ஏதோ கழுகா அது ஒரு கால் மாதிரி, ஒரு கழுகு கால் மாதிரி படான்னு பின்னாடி ஹீரோ முன்னுக்கு தகுந்து போறாரு, பின்னாடி அப்படியே
மேலேருந்து கீழே நிற்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அது வந்துட்டு செம்ம ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த டீசரே அவ்வளோ குவாலிட்டியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குங்க. இந்த கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க, டைம் இருக்கிறப்போ செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு சீல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீயா வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான பாட்டை ப்ளே பண்ண போறாங்க. ஸோ அவங்க கடைசியாக வந்து இது என்ன ரெட்ரோ படத்தில் வந்தாங்க, அது ஒரு ஐட்டம் சாங் மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு RRRக்கு அப்புறம் RRRக்கு அப்புறம் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குட் எனிவேஸ். அண்ட் ஜெயராம் சார் அவர் ஒரு சித்தர் மாதிரி ஒரு கெட்டப்ல வராரு, அதுவும் ஒரு முக்கியமான ரோலாக தான் இருக்க போகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ யா, தட்ஸ் எவ்ரி டே. ஸோ இது சொல்லி என்ன முடிச்சுங்க. See you next year. Signing for Emily. Take care. Bye.